தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது திமுக. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என லோக்போல் கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவரை வெளிவந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கருத்து கணிப்புகளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என தெரிவித்த நிலையில் தற்போது லோக்போல் என்ற நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணி 181 முதல் 189 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுகவுக்கு 42 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கடந்த அதிமுகவை விட 11 விழுக்காடு அதிகமான வாக்குகளை திமுக பெறும் என லோக்போல் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என லோக்போல் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. திமுக கூட்டணி 181 முதல் 189 இடங்கள் வரை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. 40.10 விழுக்காடு வாக்குகளுடன் 189 இடங்கள் வரை திமுக வெல்லும் என லோக்போல் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதிமுகவை விட 11 விழுக்காடு அதிகமான வாக்குகளை திமுக கூட்டணி பெறும் என அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தி. அதிமுகவுக்கு 42 இடங்கள் வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 29% வாக்குகளுடன் 38 முதல் 42 இடங்கள் வரை அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. லோக்போல் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்கும் என லோக்போல் நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. செய்தியாளர் அன்புச்செல்வன் நிகரார். அன்புச்செல்வன், கருத்து கணிப்பினுடைய தகவல்கள் என்னென்ன? லோக்போல் இருந்து ஒரு கருத்து கணிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரை குறிப்பாக சாம்பிள் சர்வேயாக எடுக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு சட்டசபை தொகுதிக்கு 500 பேரிடம், அதாவது மொத்தமாக 1,17,000 பேரிடம் என்பது சாம்பிள் சர்வேவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வேயின் மூலமாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை 181 இடங்களிலிருந்து 189 இடங்கள் வரைக்கும் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதாவது 40.1% வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த சர்வே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுகவை பொறுத்தவரை 38 இடங்களிலிருந்து 42 இடங்கள் 29% வாக்குகள் பெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தமிழக அதே போன்ற டிவிகேயை பொறுத்தவரை 8 10 இடங்கள் பெறும், குறிப்பாக 23.9% வெற்றி பெறுவத வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 4.9% வாக்குகள் பெற வாய்ப்பு இருப்பதாகவும், பிற கட்சிகளை பொறுத்தவரை 2.1% வாக்குகள் பெற வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த சர்வேயின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தனித்து போட்டியிடுகிறது. நாம் தமிழர் கட்சியும் அவ்வாறாக போட்டியிட்டு தீவிரமான பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்போது லோக்பால் சர்வே என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த சர்வேயை பொறுத்தவரை குறிப்பாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் 500 பேரிடம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சாம்பிள் சர்வேயாக 1,17,000 பேரிடம் எடுக்கப்பட்டு மிக முக்கியமான ஒரு கிரவுண்ட் சர்வேயாக இது பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வேயில் தான் திமுகவை பொறுத்தவரை 40% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக 181 இடங்களிலிருந்து 189 இடங்களும், அதிமுக 38 42 இடங்களும், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 8 10 இடங்கள் என 23.9% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை 4.9% வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பிற கட்சிகள் 2.1% என கூறப்பட்டிருக்கின்றன. ஆகவே மிக முக்கியமாக பல்வேறு சர்வேகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் லோக்பாலுடைய சர்வேயும் திமுகவினுடைய சதவீதம் 40%, 180 இடங்களிலிருந்து 189 இடங்கள் பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம பார்க்கும்போது 11% வாக்குகள் அதிமுகவை விட திமுக கூட்டணி அதிகமாக பெறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய நம்பர்ஸ் குறையுதாங்க, இடங்கள் மட்டும் இல்லாம ஓட்சாரும் குறைகிறதா?
அன்புச்செல்வன் இணைப்பில் இருக்கீங்க. நம்ம இந்த நிறுவனத்தினுடைய இந்த கருத்து கணிப்பு சர்வேயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல திமுகவினுடைய வாக்கு எண்ணிக்கை, வாக்கு சதவீதம்ங்கிறது அதிமுகவோட 11 விழுக்காடு அளவுக்கு கூடுதலா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதிமுகவினுடைய இடங்கள் மட்டுமல்லாமல் வாக்கு சதவீதமும் சரிகிறதா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏனென்று இவர் எடுத்திருக்கக்கூடிய சர்வேயின் அடிப்படையில் பார்க்கும்போது இடங்களுடைய எண்ணிக்கையும் தெரிவித்திருக்கிறார்கள், வாக்கு சதவீதத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை நிகராக பார்க்கும்போது ஒரு 50% வாக்கு எண்ணிக்கைக்கு நிகராக செல்லக்கூடியதாக ஒரு 40.1% வாக்குகள் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதே அதிமுகவை பார்க்கும் பொழுது 29% வாக்குகள் அளவிற்கு தான் பெறக்கூடிய ஒரு சூழல் இருப்பது என கூறப்பட்டிருக்கிறது. அது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 23% என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் லோக்பாலுடைய சர்வேயை பொறுத்தவரை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சர்வேக்கள் அளவீடுகளை பார்க்கும் பொழுது கூட அனைத்து கான்ஸ்டிட்யூன்சிலையும் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் ஒரு சாம்பிள் சர்வேயாக இதை நாம் முன்னாடி எடுத்துக்கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தான் திமுகவினருக்கு 181 இடங்களிலிருந்து 189 இடங்கள் வரைக்குமான வாய்ப்புகளும் 40% வாக்குகளை பெறுவதற்கான இருப்பதாகத்தான் கிரவுண்ட் ரிப்போர்ட் தெரிவிப்பதாக அந்த சர்வே தெரிவித்திருக்கிறது. இப்போ இதுவரைக்கும் பல நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்புகள் அதிமுகவின் ஏற்படக்கூடிய அந்த சேதத்தை பெரிய அளவில் கொண்டிட்டு காட்டுவதையும் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக எந்த அளவுக்கு அதிமுகவிற்கு இதில் பாதிப்பு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க? இல்ல, குறிப்பாக திமுக தற்போது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அது அரசினுடைய நலத்திட்டங்கள் மக்களிடம் சென்று இருக்கக்கூடிய நிலை மற்றும் அடுத்த கட்டமாக மீண்டும் ஆட்சி அமைக்கும் பொழுது அவர்களுக்கான ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்பட வேண்டும். திமுக பொறுத்தவரை தேர்தல் அறிக்கை, அதுவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்திற்குமாக அடுத்த கட்டமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்களோடு மட்டுமல்லாமல் தற்போது வழங்கக்கூடிய திட்டங்களை கூட மேம்படுத்தப்பட்ட திட்டங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அனைத்து திட்டங்களுமே மீண்டும் ஆட்சி தொடரும்போது அது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய அடிப்படையை இந்த சர்வேயின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தி திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணமாக நிதி ஒதுக்கீடு உட்பட பல்வேறு விஷயங்களையும் திமுக முன்னெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்கும்பொழுது திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகத்தான் பல்வேறு நிறுவனங்களுடைய கருத்து கணிப்புகளும் இதற்கு முன்பாக வெளியானது போது நமக்கு தெரிய வந்தது. அந்த அடிப்படையில் லோக்பாலுடைய கருத்து கணிப்பும் கூட வாக்கு சதவீதம் மற்றும் வாக்கு எண்ணிக்கையும் பெரும்பான்மையான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறியிருக்கிறது. குறிப்பா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் டெல்டா தென் மாவட்டங்கள்ல பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் பார்க்கிறோம். அதை பற்றிய விவரங்கள் அன்புச்செல்வன். குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இதற்கு முன்பாக நடைபெற்ற சூழல், அதாவது தற்போது திமுகவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணி காரணம் இதற்கு முன்பாக நாம் தெரிவித்தது போலதான் பல்வேறு நலத்திட்டங்கள் எப்போதும் சென்னையை நோக்கியாக இருக்கக்கூடியதில் ஒரு பரவலான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்குரிய ஒரு அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் தென் தமிழகத்தில் நாம் இதற்கு முன்பாக பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பரவலாகவே இது போன்ற ஒரு வெற்றி வாய்ப்புக்கான சூழல் திமுகவிற்கு இருப்பதாகவே பல்வேறு நிறுவனங்கள் தங்களது கருத்து கணிப்புகள் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் இதையும் எடுத்துக்கொள்ள முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.